என்னால் அப்பாலாம் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். என்னால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்கார். அவர் இறக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியும் அவர் எங்கள் வீட்டில் குமாரனை சோமனை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட கேட்டு யூடியூப்பில் அவர் நடித்த எல்லா படங்களோட பாட்டு போடுன்னு அவர் சொல்லி, முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சண்முக பாண்டியன் கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். உன்னோட படத்தில் எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் நான் வரேன். அவர் என்ன, இப்போ நான் ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அண்ணனை சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த பத்திரத்தை கொண்டு வரும்போது முதல்ல லாக்கர்லேருந்து உன் நகையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உலக நாயகன் கேப்டன் விஜயகாந்த் தான். 54 பேர் யார் கொடுப்பாங்க வாய்ப்பு? நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புதுமுக இயக்குனர் அலுவலகத்துக்கு வர்றதுக்கே யோசிப்பாங்க. 54 குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு. யாருக்கும் அந்த தைரியமும் வராது, யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது. ஏன்னா புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் அப்படி பார்க்கும்போது டிஎஃப்டியில் சேரணும்னு ஒரு ஆசை வந்தது அவரால் தான். நீங்கள் இந்த ஈவெண்ட்டை ரொம்ப பெருசாக பண்ணி கொடுத்தது எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா விஷால்ண்ணா ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அது அன்றைக்கி ஊர்வலத்தில் வந்த எல்லா மக்களை பார்க்கும் போதே நம்மளுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அவர் சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை, ரியல் லைஃப் ஹீரோ கூட. இந்த சாமி விஜயகாந்த் அண்ணன் வாழ்ந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனிதனா, இந்த கலைத்துறையில் ஒரு மேதாவி, ஒரு நடிகர், கேப்டன் விஜயகாந்த் நடித்த அதே கலைத்துறையில் ஒரு நடிகனா, கேப்டன் விஜயகாந்த் அண்ணனோட ரசிகனா, கேப்டன் அண்ணன் தேமுதிக கட்சிக்கு வாக்களித்த வாக்காளராக இங்கிட்டு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் அண்ணன் மறைவு அப்போ இருந்திருக்கணும், கூட இருந்து நாங்கள் அந்த மரியாதை செலுத்திருக்கணும். அந்த நேரத்தில் நானும் ஊரில் இல்லை, கார்த்தியும் ஊரில் இல்லை. முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சண்முக பாண்டியன் கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். கேப்டன் நான் உங்களுக்கே தெரியும், நிறைய நடிகர்களுக்கு மேலே வர்றதுக்கு ஒரு தூணாக இருந்திருக்காரு. எது பற்றியும் யோசிக்கலை, காசு வாங்கலை, காசு கொடுத்தாலும் வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் அன்னைக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த நடிகர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து பரவாயில்ல, அந்த பசங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் சொல்கிறேன், உன்னோட படத்தில் எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் நான் வரேன். நான் உனக்காக ஒரு படத்தில் நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் அண்ணன் எப்படி ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்தாரோ, என்ன நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையாக இருந்தால் நான் இருக்கேன் உனக்காக. கண்டிப்பாக இது வெறும் வார்த்தையால் நான் சொல்லலை. நீ எப்போ நீ சொல்கிறியோ அது ஒரு நல்ல திரைப்படமாக நான் உன்னோட கூட இருந்து ஒரு தூணாக இருந்து நீ இதே மாதிரி அப்பா மாதிரி ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வரணுன்றது என்னோட ஆசை. அது நான் பரிகாரமாக நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னமோ தெரில, இவர் பார்க்கும்போதெல்லாம் ஒரு விஷயம் தோணும். அது உங்களுக்கும் இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் இருக்கும். தைரியம், எதை பற்றியும் யோசிக்க மாட்டார். தைரியமாக இங்கிட்ட இருக்கிறது தான் பேசுகிறது, எண்ணம் போல் வாழ்க்கை. இங்கிட்ட இருக்கிறது அப்படியே வந்துடும், ஃபில்டரே இல்லை. அவர் என்ன, இப்போ நான் ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அண்ணனை சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த பத்திரத்தை கொண்டு வரும்போது முதல்ல லாக்கர்லேருந்து உன் நகையெல்லாம் முதல்ல எடுத்துரு, இந்த பத்திரத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஏன் நகை கூட அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியல. அந்த பத்திரத்தை கொண்டு அப்படி வைக்கும்போது எங்களுக்கே நாங்கள் வியந்து பார்த்தோம். அப்படி அந்த பத்திரத்தை ஒரு பொக்கிஷமாக வச்சார் லாக்கரில் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அதுதான் அந்த மேதாவி. அதுதான் சொல்கிறேனே, இன்னைக்கு இருக்கிற கூட்டம் மட்டும் இல்லை, எப்போ அவரோட ஃபோட்டோ இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் விஜயகாந்த் அண்ணன். எல்லார் மனசுலையும் உண்மையிலே மஞ்சுரலி அண்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி, பேரரசு சார் சொன்ன மாதிரி, இந்த தமிழ்நாடு ஒரு தலைவனை நம்ம மிஸ் பண்ணுறோம். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைவனை மிஸ் பண்ணுறோம். கேப்டன் அண்ணன் இந்த நடிகர் சங்கத்தை எப்படி மீட்டு எல்லோரையும் ஒரே குடும்பம் அப்படின்னு நம்பி கொண்டு அந்த ஒரே உணர்வோட, ஏன் எல்லாரும் இப்படி மனசார பேசுகிறாங்கன்னா, அவர் அப்படி எல்லாரும் பார்த்ததுனால தான். சும்மா பேசணும்னு அவசியமே கிடையாது. இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்து பேசணும், அத்தனை பேர் மனசார பேசுகிற காரணம் அவர் அப்படி அவரை பார்த்துக்கிட்டாங்க. எந்த தயாரிப்பாளரும் நஷ்டம் அடையக்கூடாது. 54 இயக்குனர்கள், புதுமுக இயக்குனர்கள், அதுவும் டிஎஃப்டி இயக்குனர்கள் அறிமுகப்படுத்தின ஒரே எனக்கு தெரிஞ்ச உலக நாயகன் கேப்டன் விஜயகாந்த் தான்.
54 பேர் யார் வந்து கொடுப்பாங்க வாய்ப்பு? நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புதுமுக இயக்குனர் வந்து அலுவலகத்துக்கு வர்றதுக்கே வந்து யோசிப்பாங்க. ஒரு பெரிய நடிகரை போய் அணுகணும்னா வந்து யோசிப்பாங்க, நம்ம கதை கேட்பாங்களா, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு வேளை வந்து சொன்ன கதை வந்து கரெக்டாக எடுப்பாங்களா, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் அவர் வந்து எது பற்றியும் யோசிக்காமல் 54 வீட்டில் வந்து விளக்கேற்றி இருக்காரு. 54 பேர் வாய்ப்பு கொடுக்கல. 54 வீட்டில் வந்து அடுப்பு எரிஞ்சிருக்கு, விளக்கேற்றி இருக்காரு. 54 குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு is given such a great contribution to இந்த சினிமா. இது வந்து வெறும் நம்ம தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவுக்கே வந்து பெருமை செலுத்தக்கூடிய ஒரு மனிதர் இவர், ஒரு நடிகர். இது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். இந்தியாவிலே இவர் வந்து பண்ண சாதனை வந்து எந்த நடிகரும் பண்ணதே இல்லை. யாருக்கும் அந்த தைரியமும் வராது, யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது. ஆர்கே செல்வமணி சார் வந்து அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் சேரணும்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட வந்து கெஞ்சி, அப்போது ஒரு வாட்டி அவரை சந்தித்து நான் கேட்டேன். ஏன்னா புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் அப்படி பார்க்கும்போது டிஎஃப்டியில் சேரணும்னு ஒரு ஆசை வந்தது அவரால் தான். அண்ணன் செல்வமணி சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் அப்படின்னு சொன்னது இப்படி கேப்டன் அண்ணன் பண்ண படங்கள் வந்து எல்லா நடிகர்களும் சரிசமமாக வளர வச்சு, எல்லா இயக்குநர்களும் சரிசமமாக வளர வச்சு, எல்லா தயாரிப்பாளர்களும், நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் சொல்லுங்கள், எனக்கு வந்து அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாரும் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரே நடிகர் இந்த நடிகர் தான். சொன்ன விஷயத்த சத்தியமாக சொல்கிறேன், வெறும் இந்த மைக்கு இந்த கூட்டம் பேசணும் உணர்ச்சி அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எனக்கு மனசார நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன். நீ எப்போ சொல்கிறியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பாக, ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக இந்த திரை உலகத்துக்கு காட்டுவோம். அதுதான் வந்து இந்த மனிதருக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய எனக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, இவர் சிரிக்கிறாரு. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும். அம்மா ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சுதீஷ் சார் பக்கபலமாக இருக்கார். ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. காட் பிளஸ் யூ மா. இந்த ஈவெண்ட் வந்து அப்பாவுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பா வந்து நான் ஃபஸ்ட்டு சகாப்தம் ஷூட்டிங் போகும்போது என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு எல்லோரும் வரதுக்கு முன்னாடி 6 o'clock ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறாங்கன்னா 5:50 அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ப்ரொடியூசருக்கு நஷ்டமாகக்கூடாது, அதே மாதிரி டைரக்டருக்கும் ஆன் டைம் ஷூட்டிங் அந்த இது முடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கீப் அப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கும் போதே அப்பா வந்து எல்லாருக்கும் சாட்டர்டே சண்டே ஆனால் வீட்டில் வந்து பார்க்குற எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்து எங்களை சின்ன வயசுலேருந்தே வளர்த்தாரு. ஸோ அதே தான் நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை இன்னமும் தொடர்ந்து செய்வோம்னு நாங்கள் ஆசைப்பட்றேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு சகாப்தம், ஒரு லெகசி. அது வந்து அன்றைக்கி ஊர்வலத்தில் வந்த எல்லா மக்களை பார்க்கும் போதே நம்மளுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை, ரியல் லைஃப் ஹீரோ கூட. என்னால் அது இன்னும் நம்ப முடியல, இந்த மாதிரி அப்பா கூட இல்லைன்ட்டு. எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார், எப்பயுமே இருப்பார். இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட். ஏன்னா அப்பாவுக்கு வந்து சினிமா தான் எல்லாமே இருந்துச்சு. ஷூட்டிங் முடிப்பார், வந்தால் வீட்டில் இருப்பார், இல்லை ஷூட்டிங் இல்லாட்டி நடிகர் சங்கம், இல்லை வீடு. நீங்கள் இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப பெருசாக பண்ணி கொடுத்தது எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா விஷால்ண்ணா ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே மற்றும் திரை உலக பிரமுகர், உங்கள் எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரர் சொல் என் மூலம் இனி தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டே இருக்கும். இது நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமையாடுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்குறதோட எங்கள் அப்பாவை தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்ருப்பேன். நான் அழுதனா தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் அப்பானால ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன்.
அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை 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 அதெல்லாம் இல்லை. கேப்டன் எங்கேயும் போகல, இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கார். நான் அப்பா இறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த மீடியாலையும் நான் வந்து பேசினதில்லை, எதுவுமே யார்ட்டையுமே நான் பேசலை. இதனோட ஃபர்ஸ்ட் மீட் நான் வெளியே வந்து பேசினது. இது வரைக்கும் நான் எந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனு கூட நாங்கள் கலந்துருந்தில்லை, நானும் ஷாமும். இதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கலந்துக்கிறோமான்னு உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு மீட்டிங், எங்கள் அப்பா இதெல்லாம் வந்து இங்கே பேசுகிறதும் எனக்கு உண்மையிலே அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. நிச்சயம் இங்கேருந்து நீங்கள் நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே மைண்டில் வர மாட்டேங்குது. நான் மனசில் பட்டு நான் பேசிடுறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கொடுத்து தான் எங்களை பழகியிருக்கார். அதே தான் நாங்கள் இன்றைக்குமே. அதனால அது என்றைக்குமே எங்கள் அம்மா வீடியோவில் சொன்ன மாதிரி தான். நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னைக்கு கேப்டன் இல்லை, இன்னி எப்படி எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு. யாரும் எதுக்கும் நினைக்காதீங்க. எங்கள் அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்கார். எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ, நிச்சயம் இங்கே எத்தனையோ இளைஞர்கள் இருக்கீங்க, உங்கள் ஒவ்வொரு இளைஞனோட கடமை அவங்கவுங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும். எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ அதை நிறைவேற்ற தான் நீங்கள் விஜயபிரபம் சண்முக படம் இங்கே இருக்கும். இதை நான் இங்கே ரொம்ப பெருமையோடு இதை நான் சொல்லிக்கிறேன். ஏன் இது சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நியூ இயர் அப்போவும் ஒவ்வொரு ரெசல்யூஷன்ஸ் எல்லாருமே எல்லார் வீட்லேயும் போடுவீங்க. இதே மாதிரி 2023 முடிகிறப்பையும் என் பிறந்த நாள் முன்னிட்டு அம்மாவுக்கு இந்த பதவியெல்லாம் கொடுக்குறப்போ நாங்களாம் நீ வீட்டில் தான் இருந்தோம். அப்பாவோட பேசுகிறப்பவும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அப்போது ஒவ்வொரு ரெசல்யூஷன் சொல்கிறப்போ நான் அப்பா கிட்ட பர்சனலாக சில ரெசல்யூஷன் சொன்னேன். அது மற்ற வருஷங்கள் இல்லாமல் அது எப்பயுமே இதுக்கு போய் இல்லாமல் இந்த வருஷம் சில விஷயம் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரெசல்யூஷனில் நான் சொல்லியிருக்கேன். நிச்சயம் அந்த ரெசல்யூஷன் எல்லாம் இந்த 2024 எங்கள் அப்பாவுக்கு நான் சமர்ப்பிப்பேன்னு இங்கே நான் சொல்லிக்கிறேன். அது என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை, காலம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லும். அந்த என்ன நாங்கள் விஷயம் நாங்கள் பேசியிருக்கோன்னு. கடந்த 10 வருஷமாக கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டார். ஆனால் இந்த 10 வருஷமாக வேறு யாராக இருந்திருந்தாலுமே அவங்க இவ்வளோ தாங்கியிருப்பாங்களான்னு தெரில. நான் தான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொன்னேன், குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் தான்னு. யாராக இருந்தாலும் இன்னைக்கு இந்த 71 வயசு வரைக்குமே அவர் கஷ்டப்பட்டு இருந்தார்னா அவரோட வில் பவர் மட்டும்தான். நிறையா யூடியூப்பில் என்னென்னமோ தப்பாக சொல்கிறீங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு மெமரி இல்லைன்றாங்க. என்னென்னு அது எல்லாமே போய் எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் எல்லா ஞாபகமும் இருக்குது. யார் வந்தாலும் அவர் ஞாபகம் வச்சுருப்பார். எந்த சீன் சொன்னாலுமே அவருக்கு எல்லாமே அவருக்கு நினைவுகள் இருக்குது. அவர் இறக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியும் அவர் வந்து எங்கள் வீட்டில் குமாரண்ணன் சோமண்ணன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட கேட்டு யூடியூப்பில் அவர் நடித்த எல்லா படங்களோட பாட்டு போடுன்னு அவர் சொல்லி 25ஆம் தேதி எல்லா பாட்டுகளும் அவரை கேட்டு, ராசாத்தி 1லேருந்து அம்மன் கோயிலுக்கு எல்லா பாட்டுகளையும் அவர் கேட்டு அவர் ரசிச்சுட்டு இருந்தார். டிசம்பர் 25 இது யாருக்கும் வெளியே தெரியாது, எனக்கே தெரியாது. எங்கள் டிரைவர் குமாரண்ணன் சோமண்ணன் தான் சொன்னாங்க. அப்போ சிசிடிவியில் பார்க்கும்போது அவர் தாளம் போட்டுட்டு இருந்திருக்கார். அவர் என்ஜாய் பண்ணி அந்த பாட்டெல்லாம் டிசம்பர் 25 அவர் கேட்டுட்டு இருந்தார். 26 அட்மிட் பண்ணுறோம். எப்பயுமே வந்துருவாருன்னு மாதிரி தான் இருந்தோம், ஆனால் வரல. கேப்டன் சொன்ன மாதிரி தான் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் என்று கூடி விடைபெறுகிறேன். அதே மாதிரி நடிகர் சங்கம் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு கேப்டனுக்கு நீங்கள் செஞ்சது.